த பொசிஷன்ட் விட்ஜெட். ஸோ இந்த பொசிஷன் விட்ஜெட்னாவே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு திங்ஸ் நீங்க டெக்ஸ்ட்டா இருந்தாலும், பிக்சரா இருந்தாலும், ஈவன் ஐகானா இருந்தாலும், யூ கேன் பிளேஸ் எ பொசிஷன். நீங்க இங்க தான் பர்ட்டிகுலரா பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாரி பொசிஷன் விட்ஜெட் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இதுல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஸ்டாக் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்போ ஒரு ஒரு பிக்சர் நீங்க குடுக்குறீங்க. நீங்க மல்டிபிளா இன்னொன்னு ஒரு 2 பிக்சர் குடுக்குறீங்க. அந்த பிக்சர் மேலயே இன்னொரு பிக்சர் வந்து பிளேஸ் பண்ணணும். அதுக்கு மேல இன்னொரு பிக்சர் பிளேஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அது வந்து ஓவர்லே ஆகும். ஓவர்லேனா ஒரு மல்டிபிள் விட்ஜெட்ட நீங்க வந்து அதுக்கு மேல நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து என்ன பொசிஷனால முடியும் அப்டின்னா, ஸ்டாக் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு விட்ஜெட் இருக்கு. அதனால மட்டும் தான் அது வந்து ஃபங்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால மட்டும் தான் உங்களால ஓவர் மல்டிப்ளை பண்ணி உங்களால பிளேஸ் பண்ண முடியும். ஸ்டாக்ன்னு வேர்ட் இருக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பொசிஷன் விட்ஜெட் எஸ்பெஷலி எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, ஒரு சைல்ட் விட்ஜெட்ட பொசிஷன் பண்றதுக்காக, அது பாராமீட்டர வந்து யூஸ் பண்றதுக்காக பண்ணலாம். பாராமீட்டர்ஸ் நான் எத சொல்றேன்னா, டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட்ன்னு சொல்லிட்டு இருக்கிற பொசிஷன்ல நீங்க எங்க வேணா பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேஅவுட்ட ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ணணும்னா, அதுக்கு என்ன யூஸ் பண்ணா, எட்ஜ் ஆஃப் அன் ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கும். அத யூஸ் பண்ணி நம்ம இப்போ சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பில்டர்ல நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன்னா, சைல்ட்ல ஸ்டாக். ஸோ இது நான் ஸ்டாக்னா என்ன சொல்லியிருக்கேன்னா, இட் அலோவ்ஸ் டு ஓவர்லே அ மல்டிபிள் விட்ஜெட் ஆன் த டாப் ஆஃப் ஈச் அதர். ஸோ ஒண்ணுத்துக்கு மேல இன்னொன்னு நீங்க பிளேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைல்ட் விட்ஜெட் இருக்கு. அத யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாக்ல நான் என்ன பண்றேன்னா, இப்போ சர்டைன் சைல்ட்ஸ் வந்து குடுக்க போறேன். அது மூலியமா தான் எனக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து அலைன் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பொசிஷன் யூஸ் பண்றேன். ஸோ பேசிக்கா பொசிஷன்ல நம்மளுக்கு 4 இருக்கு. ஒண்ணு லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம் சொல்லிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, லெஃப்ட் 20, டாப் 20 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ லெஃப்ட்ல இருக்கணும், டாப்ல எனக்கு பிளேஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து சைல்டுல வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, என்னோட இமேஜ் வந்து நெட்வொர்க்ல இருக்கிறதால, ஸோ யூஆர்எல் நான் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ இந்த யூஆர்எல் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட விட்த் வந்து 250 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளேஸ் பண்றேன். ஸோ வந்து என்னோட விட்த் வந்து 250 இருக்கணும். அது எங்க பொசிஷன்னா லெஃப்ட் டாப் அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன்ல பிளேஸ் ஆயிருக்கணும். ஸோ இதுதான் வந்து என்னோட முதல் பொசிஷன். ஸோ இத நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இப்போ அவுட்புட் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட பேசிக்கான அவுட்புட். நீங்க பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் 20ல இங்க வந்து என்னோட ஒரு இமேஜ் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ இதுல வந்து உங்களுக்கு தெரியாது. ஸ்டாக் இப்ப எதுக்கு இப்ப வரையும் ஸ்டாக் நம்ம வந்து அவ்ளோ கான்ஸ்டன்டா யூஸ் பண்ணல. இப்ப ஸ்டாக் எப்படி யூஸ் ஆகுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஸோ இதே போல இன்னொரு பொசிஷன் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, யூஸ் பண்ணலாம். அது ஸ்டாக் மூலியம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா, பொசிஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2வது வந்து டிக்ளேர் பண்றேன். அதுல என்ன பண்ணா லெஃப்ட் 60 டாப் 120 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றேன். அதே போல இன்னொரு இமேஜ் போடுறேன். பட் இதோட வித்தும் அதே தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ணோம், பேசிக்கா 2 இமேஜ் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்பதான் நம்ம ஸ்டாக்கோட ஒர்க்க இப்பதான் பார்க்க போறோம். ஸோ இப்ப ரன் பண்ணீங்கன்னா, நீங்க வந்த இமேஜுக்கு மேல உங்களுக்கு இன்னொரு இமேஜ் வந்து ஃப்ளோ ஆகுற மாரி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக்கான அவுட்புட். என்னன்னா நம்ம ஆல்ரெடி பண்ண இமேஜ்க்கு மேல இன்னொரு இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன மாரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா, நம்ம பொசிஷன்ல இன்னொரு இமேஜ் கூட பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பொசிஷன்ல லெஃப்ட்டும் டாப்க்கான கமாண்டோட வேல்யூ குடுத்துட்டாச்சு. ஸோ என்னோட சைல்ட வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி போட்ட இமேஜுக்கு மேல இன்னொரு இமேஜ் உங்களுக்கு விசிபிள் ஆகுற மாரி இருக்கும். இப்ப பாருங்க. உங்களோட இமேஜ் வந்து இப்டி இருக்கு. இப்போ நீங்க என்னன்னா பேசிக்கா வந்து 3 இமேஜஸ் வந்து நீங்க குடுத்திருந்தீங்க. அந்த 3 இமேஜ்க்கு மேல 2 இமேஜ் உங்களுக்கு வச்ச மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆ லே அவுட் லே அ ஐ மீன் ஓவர்லே பண்ணிட்டே போறது தான் வந்து ஸ்டாக்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி ப்ரூவ் பண்ணா பொசிஷனிங் வழியா ப்ரூவ் பண்ணிக்கலாம். பேசிக்கா பொசிஷனிங்னா ஒரு இமேஜ பொசிஷன் பண்றதாம். அதுல ஓவர்லே பண்றது ஸ்டாக்ன்னு தான் சொல்லுவாங்க.